தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். லைகா நிறுவனம் தொடுத்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இது குறித்த விவரங்கள் என்ன? தற்போது நீதிமன்றம் என்ன உத்தரவை விஷாலுக்கு பிறப்பித்திருக்கு? நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செயின் கோபுரம் பிலிம் நிறுவனத்திடமிருந்து 21,29 லட்சம் ரூபாய் கடனை பெற்ற அந்த ஒரு கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரைக்கும் விஷால் நிறுவனத்தின் அனைத்து இந்த படங்கள் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி தங்களுடைய பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடர்ந்தது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே விஷாலுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தான் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்றைய நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரிக்க வந்தபோது மனுதாரர் தரப்பில் நடிகர் விஷால் தற்போது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் மகுடம் என்ற ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். எனவே அந்த படத்திற்கு பெறப்படும் தொகை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக விஷால் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. நன்றி மதன், விவரங்களுக்காக.